இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து நார்மல் ப்ராப்ளம். இதிலலாம் வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த வெக்டார்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். இப்போ வந்து டைனமிக் வச்சு பார்க்க போகிறோம், டைனமிக் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிராஃப்க்கு இந்த மாதிரினா ஒரு மேட்ரிக்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ப்ளஸ் இந்த கிராஃப் வச்சு நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து இப்போ ஏலேருந்து தான் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஏ டு பி, பி டு சி, சி டு டி, அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பி, சி, டி இந்த 3 இடத்துக்கும் அவங்க ட்ராவல் பண்ணணும். அதில் எது மினிமம் காஸ்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் யூஸிங் டைனமிக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஏன்னு எடுத்துப்போம். ஸோ ஏலேருந்து எங்கெங்கே போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஏலேருந்து பி போகலாம், சி போகலாம், டி போகலாம். ஸோ ஏ டு பி, பி டு சி, சி டு டி. ஸோ அதே மாதிரி பியிலேருந்து எங்கெங்கே போக ப்ராபபிலிட்டி இருக்குன்னா, பி டு டி, பி டு சி. ஸோ பார்த்திங்களா, பியிலேருந்து சிக்கும் போகலாம், டிக்கும் போகலாம். அதே மாதிரி சியிலேருந்து பிக்கும் போகலாம், சியிலேருந்து பிக்கும் போகலாம், டிக்கும் போகலாம். அதே மாதிரி டியிலேருந்து பிக்கும் போகலாம், டியிலேருந்து பிக்கும் போகலாம், சிக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் வந்து சி. இப்போ வந்து சியிலேருந்து டிக்கு போகிறாங்க. பார்த்திங்கன்னா சியிலேருந்து, ஏன்னா இப்போ பியிலேருந்து 2 சான்ஸ் இருக்குது, சிக்கு போகலாம், டிக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு சியிலேருந்து டிக்கு தான் போக முடியும். அதே மாதிரி டியிலேருந்து சிக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் எடுத்து வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சியிலேருந்து டிக்கு ஓகே, சியிலேருந்து டிக்கு போகலாம், பிக்கு போகலாம், சியிலேருந்து டிக்கு போகலாம், பிக்கு போகலாம். அதே மாதிரி டியிலேருந்து பி போகலாம், சிக்கும் போகலாம், டியிலேருந்து பிக்கும் போகலாம், சிக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ கிராஃப் வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஏல ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு கடைசியாக ஏல போய் முடியணும். ஸோ அதனால் ஏ எல்லாத்துலேயும் ஏ போட்டாச்சு. ஸோ இப்போ டி டு ஏ என்ன காஸ்ட் ஆகுதுன்னு மேட்ரிக்ஸில் போய் பார்க்கணும். இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ டி டு ஏ இஸ் 5. ஸோ 5ன்னு போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு சி டு ஏனா சி இருக்குது, இங்கே இருக்குது, சி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ சி டு ஏ இஸ் 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டி டு ஏ, அதே மாதிரி டி டு ஏ 5. நெக்ஸ்ட்டு பி டு ஏ இஸ் 8 போட்டாச்சு. நெக்ஸ்ட் சி டு ஏ இஸ் 4. நெக்ஸ்ட்டு பி டு ஏ இஸ் 8. ஸோ அதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டேஜ் மேலே நம்ம போகும்போது சி டு டி. இப்போ இங்கே சி இருக்குது, சியிலேருந்து நம்ம டிக்கு போகணும். சியிலேருந்து டிக்கு போனால் 9 இருக்குது. ஸோ 9 ப்ளஸ் கீழே என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சோமோ அதையே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9 + 5 is 14. அதே மாதிரியே எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற ட்ராவல் டைம் ப்ளஸ் கீழே இருக்கிற வேல்யூவோட ஆட் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ பி டு சினா 13. ஸோ 13 ப்ளஸ் இங்கே கிடைச்ச வேல்யூ வந்து 14. ஸோ அதை ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பி டு சி, பி டு டி அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கே என்ன மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுக்கும்போது இது வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது, கிடைச்ச வேல்யூவை மேலே எடுத்துப்போம். ஸோ இங்கே வரும்போது இந்த பிக்கு நமக்கு 2 இருக்குது. ஸோ இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று தான் நம்மளால் செலக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா மினிமம் எதுன்னு பார்த்துக்கணும். இங்கே 27 இருக்குது, இங்கே 22 இருக்குது. ஸோ எது மினிமம்? 22. ஸோ அப்போ 22 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா நோட்லேயும் எது மினிமமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அபோவ் நோடுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட சுப்பீரியரான ஏவை அட்டைன் பண்ண பிறகு இந்த 3த்தில் எது மினிமம்னு நம்ம பார்ப்போம். ஸோ 23 தான் மினிமம். ஸோ அந்த மாதிரி இந்த கிராஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா g of I, s is equal to min w I, j plus j, ஃப்ளவர் ப்ராசஸ் S minus J. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு ட்ராவலிங் சேல்ஸ்மேனில். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா G of A, இப்போ வந்து ஏ இருக்குது இல்லையா, சுப்பீரியரான ஏலேருந்து பி போகலாம், சி போகலாம், டி போகலாம். ஸோ இந்த 3 வேல்யூ வச்சு ஒரு கம்பைனாக நமக்கு ஒரு 3 மினிமம் கிடைக்கும். அது என்னென்னா இப்போ மின் ஆஃப் W A, B, அதாவது ஏ டு பின்னு இருக்கும்போது ப்ளஸ் ஜி. இப்போ ரெண்டாவது நமக்கு என்ன வேல்யூ வந்ததோ அதை எடுத்து போட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, சிடி இருக்குது. ஸோ சிடி போட்டுரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏ டு பி வந்துடுச்சு. இப்போ ஏ டு சிக்கு போகணும். ஏ டு சி என்னது? ஸோ ஏ டு சி, டபிள்யூக்கள் ஏ டு சி போட்டுட்டு ரெண்டாவது வேல்யூவான சியை ப்ளஸ் ஜி ஆஃப் சின்னு போட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, பிடி இருக்குது. ஸோ பிடி எடுத்து போட்டோம். நெக்ஸ்ட்டு W of A, D. Dனா ரெண்டாவது வேல்யூ டி. ஸோ டியை போட்டுட்டு
சி இந்த 2 வேல்யூ எடுத்து போட்டுருணும். ஸோ இந்த 3த்துக்கும் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா முதல்ல இந்த ஜி ஆஃப்னு இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் அது முதல்ல கண்டுபிடிக்கும். இப்போ ஜி ஆஃப் பி சி கமா டினா ஜி ஆஃப் பி சி கமா டியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு பி டு சி நார்மலாக இங்கே பண்ண மாதிரி தான். பி டு சி இது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். பி டு சி ஈஸி தான். ஸோ பி டு சி போட்டாச்சு ப்ளஸ் ஜி சி கமா டி இங்கே 2வது வேல்யூ தான் நீங்கள் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் எப்படி சொல்கிறேன். சி போட்டுருணும் 2வது வேல்யூவான சி இங்கே போட்டுருணும். பேலன்ஸ் இருக்கிறது டி. இப்போ நான் டி எடுத்தேன்னா எனக்கு 2வது வேல்யூ டி வந்துடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் சி. ஸோ இதுக்கு இப்போ இந்த பி டு சி பார்க்கணும். பி டு சி நமக்கு என்ன இருக்குது பி டு சி 13 இருக்கா. ஸோ 13 போட்டாச்சு. அதே மாதிரி சி டு டி நமக்கு என்ன இருக்குது சி டு டி நமக்கு 9 இருக்குது. ஸோ இங்கே சி டு டி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சி டு டி. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து தான் எடுக்கணும் வேல்யூவை. ஸோ மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கும் போது நமக்கு 14 வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணால் 27. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம பி டு டி பார்த்தோன்னா 16 ப்ளஸ் டி டு சி. ஸோ டி டு சி என்னென்னா நமக்கு வேல்யூ 6 பாருங்கள் டி டு சி. ஸோ 6 வந்துடுச்சா போட்டுக்கணும். போட்டுட்டு நமக்கு இதில் மினிமமான 27 மினிமமாக 22 மினிமம்னா பார்த்தோன்னா நமக்கு 22 தான் மினிமம். ஸோ 22 எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த பியை வச்சு ஜி ஆஃப் பி சி டி இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இப்போது இங்கே 2 இருக்குது. அதாவது சீக்கமாக இந்த வேல்யூ மேட்ரிக்ஸில் இல்லை இல்லையா. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு நான் சொல்கிறேன். இந்த பி கமா சிக்கு நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்குன்னா இதை தனித்தனியாக சார்ட் அவுட் பண்ணணும். இங்கே எப்படி நம்ம ஜியை தனியாக எடுத்து சார்ட் அவுட் பண்ணுவோமோ இதையும் தனியாக, அதாவது இந்த ஜி ஆஃப் சி கமா டி சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் அதையும் தனியாக எடுத்து சார்ட் அவுட் பண்ணணும். அப்போ சி கமா டி இங்கே பாருங்கள் சி கமா டி நமக்கு 9 வருதா. ஸோ 9. அதே மாதிரி இங்கே இப்போ 2 இருந்துச்சுன்னா நமக்கு 2 காம்பினேஷன் கிடைக்கும். இப்போ இங்கே சி கமா டி கிடைச்சது. மறுபடியும் 2வது வேல்யூவான டி எடுத்துக்கணும். பேலன்ஸ் நமக்கு வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் நான் நாட் போட்டுக்கிறேன். ஸோ வெறும்னே டி. அப்போ இல்லைன்னா நம்ம அது ஏவாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். டி ஆஃப் ஏ என்னது நமக்கு இங்கே 5 இல்லையா. டி ஆஃப் ஏ என்னது 5. ஸோ அதனால் 5 எடுத்துக்கணும். எப்பயுமே நமக்கு வேல்யூ இந்த மாதிரி சிங்கிளாக போகும்போது நமக்கு வேல்யூ இருக்காது. ஸோ அதனால நம்ம சும்மா ஏதோ ஒரு சிம்பிள் போட்டுட்டு அது ஏவோட வச்சுக்கணும். இப்போ டி ஆஃப் ஏ சினா சி ஆஃப் ஏ அந்த மாதிரி போட்டு அதோட வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இப்போ தெரியுதா ஏன் இந்த 14 and 6 வந்துச்சுன்னு. ஸோ இப்போ இந்த ஜி ஆஃப் இங்கே பாருங்க இங்கே இருக்கிறது தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இதோட வேல்யூ தான் 14. ஸோ 14 கிடச்சதா மைனஸ் பண்ணிட்டோமா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ் இது ஃபார்ம்லே மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறது ஃபார்ம்லே அதுபடி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி 2ஆவதையும் 3ஆவதையும் பண்ண போகிறோம். இப்போ ஜி ஆஃப் சி பிடி அது பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் ஜி ஆஃப் சி பிடி. ஸோ அதுக்குமே மினிமம் இப்போ என்ன வரும் சி பி. அப்போ 2வது வேல்யூ பியை வச்சுட்டு டிஏ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அது பண்ணும்போது அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி இப்போ இந்த பிடியை தனித்தனியாக எடுத்துக்கணும். பி ஆஃப் டி ஆஃப் பின்னு தனியாக எடுத்து அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு இப்போ இந்த ஜி நமக்கு கிடச்சிருமா. இந்த ஜியை தானே நம்ம தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். அந்த பாருங்கள் இது தானே தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். அதோட வேல்யூ கிடைக்கணும்னு. ஸோ வேல்யூ கிடைச்ச பிறகு இந்த ஒமேகா டபிள்யூ ஆஃப் சிபிக்கு 7 சிடிக்கு மேட்ரிக்ஸ் படி 9. ஸோ இந்த வேல்யூ நம்ம சார்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் 21 20ன்னு. ஸோ அதை ஆட் பண்ணி நமக்கு இதில் மினிமம் என்னென்னா 29 28 ஆனால் 28. ஸோ மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 1 முடிச்சாச்சு 2 முடிச்சாச்சு. ஃபைனலாக இருக்குது 3க்கு வர போகிறோம். 3 பார்த்தோன்னா இந்த ஜி ஆஃப் டி பிசி அதே மாதிரி மினிமம் ஒமேகா டி அதே ஃபார்முலா தான். நம்ம டி கமா பி ப்ளஸ் ஜி ஆஃப் பி கமா சி இஸ் ஈக்குவல் டு 12. டி கமா பி மேட்ரிக்ஸில் டி ஆஃப் பி இஸ் 12. D of B is 12 plus sort out G of B comma C sort out பண்ணா 17 வேல்யூ கிடைக்கும். ஸோ equal to 29. ஸோ இதே மாதிரி G C comma B அதுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும் 15. ஸோ D comma C is 2. ஸோ D comma C is 2. ஸோ 2 வேல்யூ கிடச்சிச்சு. 2 ப்ளஸ் G of C comma B is 15. 2 plus 15 is equal to 17. ஸோ இது எந்த ட்ராக்னா A to D, D to C, C to B, B to
ஏ. ஸோ அதோட வேல்யூ வந்து 23. ஸோ இருக்கிறதுலே மூணுத்துலேயும் மினிமமான வேல்யூ 23. ஸோ 23. A to D, D to C, C to B is equal to 23. இதுதான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடுற ப்ராப்ளமோட சொல்யூஷன்.